ஆட்டமான குஞ்சு நிறைய இருக்குது உனக்கு. நெட்ட குஞ்சு வேணுமா, கட்ட குஞ்சு வேணுமா, கட்ட குஞ்சு வேணுமா, என்ன குஞ்சு வேணும் உனக்கு? ஐயோ ஏங்கடா யாருக்கிட்டதான் போகட்டும். வச்சா நல்லா பழகுறாங்களோ அங்க போய் பழச்சுக்காங்க. உழைக்கிறாங்களா ஒரு பையன் நிக்கிறான், தகுந்த பையன் பேசுவான். நல்லா வச்சுவானா வாயை திறந்தானே அப்படி இருக்கும். அப்படியா? வாய் திறக்கவே உனக்கு பிடிச்சிக்குமா? பைத்தியமா? ஏழரை கூட பிடிக்காத நான் சொல்லணுமா? போய் பார்க்கணும். சைஸா பைப்ப சைஸா எங்க அப்படியே எருமை செனக்கார அப்படியே வர குழந்தையோட ஒண்ணாயா குழந்தையோட ஒண்ணா? எங்க கொள்ளைக்காரரு குழந்தையோட ஒண்ணாமா? குழந்தையோட ஒண்ணுதான். நேத்து கூட பால் குடிச்சிட்டு தான். அப்படியா? சத்தியமான குழந்தையோட ஒண்ணுதாமா. எங்க தர சொல்ற? போமாட்ட தூர அண்ணா ஓடி போட முடியும். கூடிய குழந்தை நான் எதுக்கு பிளான் பண்ணேன்? என்னடா அப்படி சொல்ற? கூடிய போறது அண்ணாங்கடா. ஏங்க கோமாளி மாமா ஆயாட்டே ஏறுவான். ஏங்க அண்ணா பெண்களை கண்டாலும் உங்களுக்கு ரசிக்க தெரியாதா? ரசிக்க தெரியாது. பாத்திரம் எல்லாம் மறந்து போயிடும். ஏன்டா மூடாயா தெரியுடாயா? என்ன தெரியுது? அங்க ஒண்ணுமே தெரியலடா. நீ ஏன்டா அங்க பாக்குற? அடுத்து என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒரு பாடல் பாடுங்க. ராசாத்தி ஒன்ன எண்ணி பாட்டு பாட்டு ஏமா அதுக்கு மேல தெரியாதுமா. சொல்லல குறுக்க பேசுறியும் மறந்து போயிருவேன். எனக்கு ஞாபகம் பாருங்க டிஸ்டர்ப் பண்ண. ராசாத்தி ஒன்ன எண்ணி மறப்பு எப்படி பாட்டோம் சொல்லு பாக்க. என்ன பண்ணலாம்னுங்கிற? நீ என்ன பண்ணலாம் இருக்கிற? நீ வாயை திறந்து நான் ரெடி பண்ணலாம்னுங்கிற. ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகல்ல கண்ணிருச்சே, ராப்பகல்ல கண்ணிருச்சே, ராணி உன்னை கைப்பிடிச்சே, மஞ்ச ஜெவந்த பூவா மன்னார் குடியில் பூத்த பூவா, மன்னார் குடிக்கு போய் வந்தேன், மறிக்கொழுந்து வாங்கி வந்தேன், சித்திர மதத்தில திருவாரூர் தேரோட்டம், சித்திர மதத்தில திருவாரூர் தேரோட்டம், திருவாரூர் தேரோட்டம் எப்படியா உண்டு கண்ணோட்டம். நல்லா தான் பாடுறான். என்னடா பண்ற? முடுக்குடாவா? என்ன ஓதணுமா? என்னடா அப்படி தோக்குது? ஏடா ஹெல்மெட் எடுத்து வச்சுக்கிட்ட? ஆஜிபதியில 10,000 ரூபாய் வச்சுக்கிறேன். இது போயிடுச்சுன்னா 1.5 லட்சம் ரூபாய் பணம் வேணும். நாயக்கு போட்டோம். என்னடா தான் ஏடா ஓதன மாதிரி நான் மேல போடுமா. ஐ லவ் யூ. என்ன தமிழ்ல ஏன்டா தான் சரி என்னங்க அப்படி கூட கூப்பிடு. இருந்தாலும் போனால் போகட்டும். எல்லாரும் போயிட்டா எப்படி கூத்தாடுறது? சம்பளம் வாங்க முடியாதாங்க. அவங்கெல்லாம் போயிட்டு வாயா மாப்பிளைய வந்து கூத்து பார்ப்பாங்க. 1000 முண்டை கட்டி எங்க ஆயா மாப்பிளைய தான் கூப்பிடுறீங்களா? பேசக்கூடிய இந்த ஊர்ல எங்கன்னு போய் சொல்ல விட்டேன் ஆயா மாப்பிளைய. அவன் கைக்காப்பட்டி ஏறி காபுதாப்பட்டி ஏறிலாம் ஏறி வளர்ந்துட்டான். தேவடியா கூத்திரி எங்கடி போய் சொல்ல விட்டோம் எங்க ஆயா மாப்பிளையா? ஆறுடா எங்க கிளம்பி பேசக்கூடிய வீண் வார்த்தை போனால் போகட்டும். தங்களார் தப்பன்மார்கள், தங்களார் தரவேற தாய்மார்கள், பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர்களே, எங்களது கலைக்குழுவின் சார்பாக முதற்கண் வணக்கம். அவங்களுக்கு வணக்கம் வைக்காது இங்க பொத்து தைச்சு வணக்கம் வச்சிருக்காங்க.
அம்மா வர 10 வயசுக்காரர் இங்க கறீங்களே கும்பிட்டா பின்னாடி மூணு என்னைக்கு 30 கும்பிடுறது கும்பிட்டு இருப்பாங்க தப்பிச்சுக்கிட்டேன். அடடா, அப்படி இருந்தாலும் இந்த கிராமத்தில் இருக்கும் தெய்வீக சபையிலே நாடகம் என்னடி? நாடகம் என்ன நாடகம்? 18ஆம் போர்க்களம். 18 வரல, இன்னைக்கு தான் ஆடி ஒண்ணு. இன்னைக்கு தான் ஆடி ஒண்ணு. நாங்க நாடகம் பேர் தான் கட்டணி. ஸ்ரீ மகாபாரதத்திலே ஒரு பாகம் நடக்கக்கூடிய பாஞ்சால குறவஞ்சி மாத்திட்டீங்களா? உண்மைதான். என்ன உங்க ஜவுரிக்கு மாத்திக்கிறீங்க நீங்க பாட்டு? அது போர்க்களம் போர்க்காலமெல்லாம் ஆடல. நத்தர் பாக்கு வாங்கினாரு. அது யாரும் தெரியலையே. நீ தாண்டா வாங்கின? ஐயா அதெல்லாம் வாங்கவே போர்க்களம் சொல்லி கூத்து கொடுத்தாங்க. அப்படிதான் சொன்னாரு. ஓடி போயிட்டாரு ஐயா. ஆடணும்னு சொல்லி வெத்தல் பாக்கு கொடுத்துட்டு போனாங்க. பாஞ்சால குறவஞ்சி நாடகத்திலே நான் யார்? என்னுடைய பேர் என்ன? இருக்கிறேன் பாருங்கள். என்னுடைய பேர் சொன்னேனே தங்களுடைய செவியில் நுழையவில்லையா? ஒரு காது கேட்காது ஒரு காது சீக்காது. ஆமா இப்ப சொன்னாலும் புரியும். இல்லை என்றால் தெரியறதெல்லாம் எங்களாது. ஏடா பட்டாச்சு அடிச்சு போச்சா? ஏன்னா பட்டாச்சு அடிச்சிருந்தா கூட நான் படிச்சிருப்பேனா? அதோட மோசமானது என் பாட்டியை குசு விட்டானா காதல வந்து. அப்ப சவு தப்பிக்காது. என்ன பண்றோம் இவெல்லாம் பக்கத்து படுற கண்டரோல் இப்படி குசு விடுறாங்க டர்ரு புடுறா. வாழ பருவம் உள்ள சோலை குயில போல நல்லாக்குதா மச்ச வெளியழகி உச்சமில்லா ரூபி. என்னுடைய பேர்தான் திருவனை மாது. இருவினை மாதி. இருவினை மாதலடா திருவினை மாதி. அம்மா திருவினை மாதி. ஆமா பிரிங்கட் நல்லாச்சா? என்ன பிரிங்கட்ல? டேய் நல்லா இருந்துச்சுடா. நான் வந்து உட்கார்ந்தனா என்னடா இப்படி குதிக்குதுன்னு பார்த்தேன். ஏய் எடப்பாடி ஸ்டார் பனத்துல தான் எடுத்தோம் 9500 ரூபாய் அன்னைக்கு. என்னடா பிரிங்கட்ங்கற? ஏய் வீட்ல இருக்கு. எங்க? ஒரு வாய்ப்பு. ஏய் வீட்ல இருக்க நாய் தடக்க வந்தீங்க. ஏண்டா பிரிங்கட்லுக்கு நீ என்ன வாய்ப்புன்னு கேக்குற? ஏண்டா குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ற? அப்படி இருந்தாலும் 10 மாதம் 300 நாள் வேற சுறாடி. பக்கத்திலே சுமந்து விட்டு எடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? யாரு? அம்மா என்ன 10 மாதம் தாங்குவாங்க? அவள்தான்.
சரிப்பா ஐயா திறக்கல அண்ணா ஏய், தந்தையார் பேரோ புனிதராஜன் தந்தையாரோ புனிதராஜன் தாயார் பேரோ புனிதவள்ளி தாயார் புனிதவள்ளி உண்மைதான் புனிதராஜனுக்கும் புனிதவள்ளி அம்மையாருக்கும் ஏய், வாழைக்கூறுகளை போல் ஏய், திருமணம் பிறந்திருந்தாலும் அடி அம்மா எனக்கோ திருமணம் ஆகிவிட்டது கல்யாணம் ஆகி போச்சா உண்மைதான் 10 அடி தள்ளி நில்லு ஏன்டா? நான் ஐயப்பன் பூச்சேரி ஐயா ஐயப்பன் கோயில் நான் வந்து கன்னிசாமி நிஜாமி. தொடக்கூடாதா இன்னைக்கு வந்த மாட்டுன்னு வந்தூர்ல அண்ணா ஏய், வாங்குங்க ஏதோ அடிச்சு விடாத ஏன் இல்ல ஐயப்பன் பூச்சேரி ஆமா நான் மறந்து போயிட்டான் அடியம்மா கல்யாணம் கணவன் புல்லானாலும் புருஷன் போதாரு புள்ளா குடிச்சா போதாரு 3 வருஷம் நிறைய இருக்கிறது புண்ணியவான் கட்டிய தாலி பூமியை பார்த்திருக்கிறது நீங்க பாக்கணும் அதெல்லாம் இனிமே பேச மாட்டேனால ஆமி எடுத்துறானு அடியம்மா மாலையிட்ட மனவர் யார் தெரியுமா பேசு ஏன்டா தொட்டா என்னடா எனக்கு நோவு இருக்குதா ஏசி நோய் இருக்குது ஒத்துக்கிட்டான். என்ன பண்ணாலும் குஞ்சு வந்துருக்காது பரவாயில்ல, அப்படியே இரு. எந்திரிச்சா தானே வேலை. மாலையிட்ட மனவர் யார் தெரியுமா ஏய். அம்மா மாலை மனமூடிச்சே
எங்க கூத்த பாரு என்னோட சோத்த காட்டிட்டு படுக்காத எப்ப எழுப்புற அப்போ அண்ணாட தான் திரும்புது அடியம்மா ஏய், நான் என்ன பண்ணது யார் தெரியுமா யாரு? டெல்லி அஸ்தாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய ஏய், யாரு எல்லி அஸ்தாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய மாமன்னன் துரியோதன மன்னனுடைய தம்பியாகப்பட்ட ஏய், துச்சோதன மன்னனே திருமணம் செய்தேன். நீ அந்த குடும்பமா ஐயா மனுஷா எவன் தப்பு தவறு பண்ணி சொல்லி கிளிப்படாத என்னாச்சு? மோசமான ஆளாயா அப்படியா? குமிஞ்சா பின்னாடி விடுறானுங்க வாயை வந்து வாயில விடுறானுங்க அப்படி இருந்தாலும் கத்திய தான் தெரிஞ்சுக்காது. அம்மா உங்க அக்கா கூப்பிட்டாங்கம்மா எப்படி ஏன் சோகமாயிட்டு ஆகட்டும்.